வணக்கம். எக்ஸ்பைரியான ஃபெரஸ் சல்ஃபேட் அல்லது அயன் சல்ஃபேட் டேப்லெட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் டேப்லெட்ஸை செடிகளுக்கு பயன்படுத்துவதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதற்கு இந்த மாதிரி எக்ஸ்பைரியான ஃபெரஸ் சல்ஃபேட் டேப்லெட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதில் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 10 மாத்திரைகளையும் நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்க, என்னோட செடிக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் நான் கொடுக்கறதன் மூலமாக என்ன நடக்கும், என் செடிக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் தேவைப்படுது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இந்த செடியை பாருங்கள், இந்த செடிகளில் எந்த ஒரு மொட்டோ பூக்களோ இல்லை புது தளிர்களோ எதுவுமே இல்லை. இந்த செடியை தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல பச்சை நிறத்தில் இருந்த செடி திடீர்னு இலைகள் எல்லாம் மஞ்சளாக மாறிட்டு இருக்குது, இலைகளோட நுனி கருகிக்கிட்டே இருக்குது, நல்லா மொட்டு வச்ச செடி இப்போ மொட்டு வைக்கிறதே இல்லை, முன்னைக்கு இப்போதைக்கு என் செடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா போஷாக்கே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிக்கு நீங்கள் ஃபெரஸ் சல்ஃபேட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான செடிகளுக்கெல்லாம் நான் இதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான பழக்கன்றுகளுக்கும், எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும், ரோஸ் செடி, எஸ்பெஷலி அசேலியா, அடீனியம் இந்த மாதிரியான செடிகளுக்கு தாராளமாக இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம எந்த ஒரு உரமாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி எந்த ஃபார்மேட்டில் கொடுப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வேர்லேருந்து கொஞ்சமாக தள்ளி பறித்து விட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம அந்த உரமோ இல்லை இந்த மாதிரியான மாத்திரைகளோ கொடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா தளர விட்டு பார்க்கலாம் என்ன ரிசல்ட் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.